சீக்கிரம் கதவை திறங்க. ஒரே நிமிஷம். இப்போ கதவை திறக்க போறீங்களா இல்லையா? இதோ வந்துட்டேன். மே ஐ கம் இன்? யா ப்ளீஸ். அம்மா கீழ இருக்காங்க. அத்தை கோயிலுக்கு போயிருக்காங்க. ஓ. கல்யாணத்துக்கு அப்புறம் ரூம் கலரை சேஞ்ச் பண்ணணும். இது ஒரு மாதிரி டல்லா இருக்கு. அப்புறம் அந்த கர்டன்ஸ் எல்லாம் மாத்தணும். பியூட்டிஃபுல்லா மாடர்ன் ஆர்ட்ஸ் பெயிண்டிங் வாங்கி மாட்டணும். அப்புறம் நிறைய ஆன்டிக் கலெக்ஷன்ஸ் பொருட்கள்லாம் வாங்கி வைக்கணும். இல்லைங்க, எனக்கு எல்லாமே சிம்பிளா இருந்தா தான் பிடிக்கும். எனக்கு எல்லாமே ஸ்பெஷலா யூனிக்கா இருக்கணும், உங்களை மாதிரியே. நம்ம கல்யாணத்தை கூட கிராண்டா பண்ணணும் தான் என் அக்கா கிட்ட சொல்லிருக்கேன். ஏன்னா ஒன்ஸ் இன் அ லைஃப் டைம்ல அது ரொம்ப ஸ்பெஷல்ல. அதுவும் இல்லாம உங்க ஸ்டேட்டஸ்க்கு ஈக்குவலா எங்க சைடுல இருந்தும் பண்ணணும்ல. எதுக்குங்க தேவையில்லாம? நீங்க எதை பத்தியுமே வரி பண்ணிக்காதீங்க, எல்லாமே எங்க அக்கா பாத்துப்பா. நான் சொல்ல வந்த விஷயத்தையே மறந்து போயிட்டேன். ஆமா, கேட்டரிங் ஆர்டர் பண்ணீங்கல்ல, அதை ஏன் என்கிட்ட சொல்லவே இல்ல? உங்களுக்கு பிடிச்சது எல்லாமே எங்க அக்கா சொல்றா. எல்லாரும் முன்னாடியும் ஒரே அவமானமா போயிடுச்சு. உங்களுக்கு என்னெல்லாம் பிடிக்கும்னு நான் தானே சொல்லணும். இனிமே எதா இருந்தாலும் ஃபர்ஸ்ட் நீங்க ஏன் கிட்ட தான் ஷேர் பண்ணணும். ஓகே, ப்ராமிஸ்? சார், உங்கள் வேலை தான் சார் பார்த்துக்கிட்டு இருக்கேன். நாளைக்கு கண்டிப்பாக கொடுத்துருவேன். ஆமாம்மா, கொடுத்துருவேன். ஓகே சார். நமக்கே வித்த காட்டுதே. என்னங்க, ஒரு நிமிஷம் இப்படி வாங்க. முக்கியமான வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன், டிஸ்டர்ப் பண்ணாம இரு. நானும் ஒரு முக்கியமான விஷயம் பேசுறதுக்காக தான் கூப்பிடுறேன், வாங்க. ஏய், வேலை நேரத்தில் தொந்தரவு பண்ணாதேன்னு எத்தனை தடவை சொல்றது? என்ன பெரிய புடலங்கா வேலை? ஒரு டிவியை 2 வாரமா ரிப்பேர் பண்றேன்னு பிரிச்சு வச்சுட்டு உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. ₹1 வருமானத்துக்கு வழி இருக்கா? எதுக்குடி இப்படி காலங்காத்தால கத்துற? ஆமா, சாயந்தரம் சொன்னா மட்டும் உங்களுக்கு புரிஞ்சிட போகுதா? இதோட எத்தனை தடவை சொல்லிட்டேன். வீட்டுல ஒரு கல்யாணம் நடக்குதே, அக்கா புருஷனா ஒரு முறைக்கு நகை நட்டு எடுக்கணும், சீரு செய்யணும்னு ஏதாவது ஒண்ணு தோணுதா உங்களுக்கு? ஏய், எதை எப்ப பண்ணணும்னு எங்களுக்கு தெரியும்டி. என்ன தெரியும்? நாளைக்கு சபையில எல்லாரும் முன்னாடியும் அவமானப்பட்டு நிக்கும் போது தான் உங்களுக்கு தெரியும். அப்படி செய்யணும்னு நினைக்கிறப்ப உங்ககிட்ட இருக்கிற நகையை கழட்டி குடுறி. என்கிட்ட எங்க இருக்கு? நீங்க நகைன்னு ஏதாவது வாங்கி போட்டுறதா தானே என்கிட்ட இருக்கும். அப்போ என்ன ஒண்ணு செய்யாதவன்னு குத்தி காட்டுறியா? குத்தி எல்லாம் காட்டல, நேரடியா தான் சொல்றேன். இப்படி குழந்தைங்க முன்னாடி சண்டை போடாதீங்கன்னு எத்தனை தடவை சொல்லிருக்கேன். செல்லோ, நீங்க 2 பேரும் போய் படிங்க. சரிங்க சித்தி. குட். இங்க கல்யாண வேலை அவ்வளோ இருக்கு, அதுக்கு என்ன பண்ணலாம்னு யோசிங்க. இந்த கல்யாணத்துல உங்களுக்குன்னு ஒரு பொறுப்பு இருக்கு, அத கொஞ்சமாவது நினைச்சு பாருங்க. இன்னொரு தடவை நீங்க 2 பேரும் இப்படி சண்டை போடுறத நான் பார்த்தேன், அவ்வளவுதான். ஐயோ,
கனெக்ஷன் எதுல கொடுத்தேன்? ஒழுங்கா ஒரு வேலையை பார்க்க விட்டா தானே. ச்சே. இன்னைக்கு உன் பர்த்டேக்கு யாருமே விஷ் பண்ணல. அப்பாவும் அம்மாவும் ஏன் தான் இப்படி சண்டை போட்டுட்டே இருக்காங்களோ? எப்பவும் உன் பர்த்டேக்கு கிஃப்ட்டும் கேக்கும் வாங்கி தர சித்தியே இன்னைக்கு உனக்கு விஷ் பண்ணாம போயிட்டாங்க. உன் பர்த்டே போச்சு, அவ்வளவுதான். ஹலோ ஹலோ, ரியல் எஸ்டேட் சிங்கமுத்து தானே? எஸ், ரியல் எஸ்டேட் கிங் சிங்கமுத்து தான் பேசுறேன். உங்களுக்கு என்ன வேணும்? இடமா, வீடா, இல்ல பிளாட்டா? எது வேணும் உங்களுக்கு? யோ, அந்த புடலங்கெல்லாம் எதுவும் வேணாம். உன் அண்ணன் மக முரளிக்கு ஜாமீன் போட்டல, பணம் எங்கயா? உங்க பணம் உங்களுக்கு வந்து சேரும். அதுக்கு இந்த முரளியோட சித்தப்பா ரியல் எஸ்டேட் கிங் சிங்கமுத்து பொறுப்புடா. யோ, அந்த முரளியோட சித்தப்பா தானே நீ? எனக்கு கொடுக்க வேண்டிய பணம் எங்கயா? தம்பி, பெரிய மனுஷன யோவுன்னெல்லாம் சொல்ற, கொஞ்சம் மரியாதையா பேசுப்பா. பணம் கேட்டு அத்தனை நாள் ஆகுது, அதுக்கு பதில் சொல்ல துப்பு இல்ல உனக்குலாம். எதுக்கே மரியாதை? தம்பி, அதுக்குன்னு பேசுறதுக்குன்னு ஒரு முறை ஒண்ணு இருக்குல்ல. ஏய், அன்னைக்கு என்னவோ பெரிய இவன் மாதிரி என் பையனை ஏன்டா அடிச்ச? அவன் வாங்கின பணத்துக்கு நான் பொறுப்பு. எனக்கு என்னமோ கமிஷனர் வரைக்கும் செல்வாக்கு இருக்கா, அது இதுன்னு தனவட்ட பேசினேடா. யோ, என்னையா நினைச்சுக்கிட்டு இருக்க நீ? திரும்ப திரும்ப மரியாதை இல்லாம பேசிட்டு இருக்க. யாருகிட்ட பேசிக்கிட்டு இருக்கன்னு தெரியுமா? அடிங்க. பணம் தரேன்னு ஜாமீன் போட்டுட்டு இப்ப ஒண்ணு தெரியாத மாதிரி பேசுற. உனக்குலாம் என்னடா மரியாதை? ஊருக்குள்ள ரியல் எஸ்டேட் பண்றேன்னு போற இடத்துல எல்லாம் ஜாமீன் போட்டுட்டு திரியற. இதுக்குதான் ஊருக்குள்ள வேட்டி சட்டை போட்டு திரியறியா? உனக்குலாம் எதுக்குடா வேட்டி சட்டை? அடிச்சு மூஞ்செல்லாம் கொல கொலன்னு ஆக்கிடுவேன். நான் மட்டும் நேர்ல வந்துன்னு வைய, உன் கை வேற கால் வேறன்னு துண்டு துண்டா வெட்டி போட்டுருவேன். மவன் ஐயா, பணம் மட்டும் வரலன்னு வை. ஏய், நீ கைமாதான். ஏய், நீ யார்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கன்னு தெரியுமா? ரியல் எஸ்டேட் கிங் சிங்கமுத்து கிட்ட பேசிக்கிட்டு இருக்க. டேய், இப்ப சொல்றேன்டா, இப்ப சொல்றேன், இனிமே வாழ்க்கையில எவனுக்குமே ஜாமீன் கையெழுத்து போட மாட்டேன்டா. டேய், யாருகிட்ட பணம் கொடுத்தியோ அவங்கிட்டே போய் வாங்கிடா. ஏடா சிங்கமுத்து, இந்த குடும்பத்துலதான் ஒருத்தரும் உன்னை மதிக்கிறது இல்லைன்னா கண்டவனும் உன்னை மரியாதை இல்லாம பேசிக்கிட்டு இருக்கான். வர வர நீ ஒரு பெரிய மனுஷங்கிற மரியாதையே இல்லாம போயிடுச்சு. என்னடா பேசுறான் அவன்? என்கிட்டயே தௌலத்து கட்டுறானா? டேய் கார்த்தி, செய்யுங்கடா அவனை. ஏண்டா கொடுத்த பணத்தை திருப்பி கேட்டா சித்தப்பா தருவான்னு சொன்ன? அவங்கிட்ட கேட்டா கொடுத்தவங்கிட்டே கேளுன்னு என்கிட்டயே தனாவட்ட சொல்றான். என்னடா ரெண்டு பேரும் பேசி வச்சுட்டு ஏமாத்துறீங்களா? இல்லனா, அப்படிலாம் இல்லனா, அந்த மாதிரி எல்லாம் எதுவும் கிடையாதுண்ணா, என்ன நம்புங்கண்ணா. அவங்கிட்ட போன் போட்டு கேட்டா இனிமேல் எவனுக்கு ஜாமீன் போட மாட்டேன்னு சொல்றான். என்னடா ரெண்டு பேரும் என்கிட்ட கேம் ஆடுறீங்களா? ஏய் அண்ணா ப்ளீஸ்ண்ணா, அவர் அப்படிலாம் சொல்லியிருக்க மாட்டார்ண்ணா. அவருக்கு இந்த படம்லாம் ஒரு மேட்டரே இல்லைண்ணா. நீங்க சரியா கேட்டிருக்க மாட்டீங்கண்ணா. எனக்காக என்ன வேணாலும் பண்ணுவார் எங்க சித்தப்பா. நானே போன் பண்ணி கேக்குறேண்ணா. இன்னும் 2 நிமிஷத்துல உங்க பணம் வர பாருங்கண்ணா. விட்டுருங்கண்ணா. ஆனா இப்படி தூக்கிட்டு வந்து அடிக்கிறது ரொம்ப தப்புண்ணா. ஏய்,
ஐயோ என்னப்பா தம்பி, நாட் ரீச்சபிளா? நீ பணம் கொடுக்கறது கூட பிரச்சனை இல்லடா. ஆனா உன் சித்தப்பன் பேசின பேச்சு இருக்குல்ல, என் உடம்புலாம் அப்படியே தக தக தகன்னு எரியுதுடா. அதை தாண்டா என்னால தாங்க முடியல. அதுக்காகவே உன்னை வெளுக்கணும்டா. ஏய் ம் விடுடா, செத்துருவான்டா. அப்புறம் எவன்டா பணம் தருது? அப்படின்னா இவனை என்னடா பண்றது? டேய் போய் தூக்குடா. டேய் தூக்குடா. டேய் என்னடா தம்பி, முதல் நாளைக்கு எப்படி முக்குற? இங்க பாரு, நீ வாங்கின கடனுக்கு இன்னும் 365 நாள் நீங்க வேலை செய்யணும், புரியுதா? போ போய் வேலைய பாரு. போடா போடா, போய் மூட்டை தூக்குடா. பாக்குறத பாரு. ஏய் போடா. ஹை gift. Thanks சித்தி. செல்லக்குட்டி, many more happy returns of the day. Wish you happy birthday டா கண்ணா. Thank you. கோகோ, போய் புது ட்ரெஸ் போட்டு வாங்க, கேக் கட் பண்ணலாம். Thank you சித்தி. எங்க நீங்க என் பர்த்டேவை மறந்துடுவீங்களோன்னு நினைச்சேன். அது எப்படிடா என் செல்லத்தோட பர்த்டேவை சித்தி மறப்பேனா? இப்ப எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு சித்தி. எப்பவும் நீ இன்னைக்கு மாதிரியே ஹாப்பியா இருக்கணும். சரி சரி, போய் ட்ரெஸ் போட்டு வா. சரியா? அக்கா, இந்தா, இது உனக்கும் மாமாவுக்கும். தேங்க்ஸ் ரஜினி. நீயும் போ. இந்த சங்கரி, இன்னைக்கு உங்க கல்யாண நாள் தானே? ஹாப்பி ஆனிவர்சரி ரெண்டு பேருக்கும். தேங்க்யூ ரஜினி, தேங்க்யூ. சரி, ரெண்டு பேரும் ட்ரெஸ் போட்டு வாங்க, கேக் கட் பண்ணலாம். சரி சரி, குடு குடு. ஏய் வாங்க வாங்க. சரி, கல்யாண செலவு ஏற்கனவே ஏகப்பட்டது இருக்கு. எந்த நேரத்துல இப்ப இதெல்லாம் எதுக்கு ரஜினி?
இருக்கட்டும்க்கா. வாங்கம்மா வாங்க. அக்கா, இதெல்லாம் லைஃபோட முக்கியமான மொமெண்ட்ஸ். இந்த மாதிரியான நாட்களை நிச்சயமா கொண்டாடுற வாய்ப்பை மிஸ் பண்ணவே கூடாது. போங்க போங்க, ட்ரெஸ் பண்ணிட்டு வாங்க. ஷோ, என் பர்த்டேக்கு இன்னும் 3 மாசம் இருக்கே. உன்னோட பர்த்டேவை இன்னும் செம்மையா கிராண்டா செலிப்ரேட் பண்ணிடலாம். நிஜமா? அக்கானா அக்காதான். இங்க வா 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 வா. எனக்கு வரப்போற என் பர்த்டேவால உனக்கு எந்த பிரச்சனையும் இருக்காதுக்கா. ஏன்னா எப்படி இருந்தாலும் என் உட்பி 7 ஸ்டார் ஹோட்டல்ல தான் என் பர்த்டேவை கொண்டாடுவாரு. அம்மா, இந்த சந்தோஷமான நாள்ல இன்னொரு சந்தோஷமான விஷயத்த சொல்ல போறேம்மா. தம்பி இப்போ ரொம்ப பொறுப்பாயிட்டாமா. நானே என் கண்ணால பார்த்தேன். அன்னைக்கு திட்டு வாங்கினதுக்கு அப்புறம் தான் இன்னைக்கு அவன் கஷ்டப்பட்டு உழைக்கிறத பார்க்கும்போது எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சுமா. எனக்கு இப்ப நம்பிக்கை வந்துருச்சு. அவன் கண்டிப்பா நல்லா வந்துருவாமா. அவனை பத்தி நீ சொல்றது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. எல்லாம் ஒன்னாலதான்மா. இறா நீங்க எல்லாரும் சேர்ந்துதான் வெட்டணும். சரியா? 1 2 3 வெட்டு. நான் சித்திக்கு தான் கொடுப்பேன். ஹாப்பி பர்த்டே செல்லக்குட்டி. இருங்க நம்ம எல்லாரும் சேர்ந்து செல்ஃபி எடுத்துக்கலாம். ரெடி ரெடி. அட யாரா இவன் சும்மா கண்ணை கசக்கிக்கிட்டு எதுக்குடா இப்ப அழுதுகிட்டு இருக்க? போச்சித்தப்பா, நீ எல்லாம் பேசாத. உன்னால ஒரு 2 லட்சம் ரூபாய் கொடுத்து எனக்கு ஹெல்ப் பண்ண முடியல. டேய், அதெல்லாம் சொடக்கு போடுற நேரத்துல உன் அமௌண்ட்டை என்னால ரெடி பண்ணி கொடுக்க முடியும்டா. ஆனா பதிலுக்கு நீ சித்தப்பாவுக்கு என்ன செய்வ? என்ன செய்யணும்னு சொல்லு சித்தப்பா. உடனே என் பிரச்சனை தீரும்னா எந்த விஷயமா இருந்தாலும் நான் செய்யறேன். மவனே, இப்ப நீ அடி வாங்கிட்டு வந்து நிக்கிறியே, இந்த நேரத்துல உனக்கு ஆறுதல் சொல்றதுக்கு இந்த சித்தப்பனை தவிர வேற யாரா இருக்கா? டேய், நான் சொல்ற எல்லாத்துலயும் எதிர்காலத்துடைய நன்மை இருக்கும். என்ன புரியுதா? எதுவா இருந்தாலும் சொல்லு சித்தப்பா, செஞ்சு முடிக்கிறேன். அப்படி சொல்ற என் அண்ணன் மோகனே, இந்த கல்யாணம் நிக்கணும். சித்தப்பா, அக்கா இந்த கல்யாணத்துக்காக ரொம்ப கஷ்டப்படுறா. அக்கா பாவம் சித்தப்பா. டேய் மோகனே, இந்த கல்யாணம் நின்னா சித்தப்பனுடைய தலைமையில வேற கல்யாணத்தை ஜாம்னு நடத்த முடியும்டா. ஆனா அந்த ரவுடி பசங்க உன்னை ஏதாவது பண்ணிட்டாங்கன்னா என்னால எதுவுமே பண்ண முடியாதுடா. என்னன்னு நீயே யோசிச்சுக்க. இந்த பார், இந்த கல்யாணத்தை மட்டும் நீ நிறுத்து. உன் லைஃப நான் செட்டில் பண்றேன்.
நான் ஏதாவது பெருசா யோசிச்சு கண்டிப்பா பண்றேன் சித்தப்பா. ஆனா ஒண்ணு, நீ சொன்ன மாதிரி இந்த கல்யாணம் நிக்கும். அத நான் பாத்துக்கிறேன். அப்படி சொல்றா என் சிங்க குட்டி.